எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனத்தின் மைலேஜை குறைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்திருக்க வேண்டும் என்ற இலக்கு எட்டப்பட்டு விட்டதாக கடந்த ஜூலை 24ஆம் தேதி பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவித்தது தற்போது வாகன ஓட்டிகளிடையே பெரும் விவாதத்திற்கு காரணமாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் நுகர்வில் உலகில் 3வது பெரிய நாடாக உள்ள இந்தியாவில் எரிபொருள் தேவை மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்க பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கத்தில் 1 லிட்டர் பெட்ரோலில் 1.5% எத்தனால் கலப்புடன் பின்னர் படிப்படியாக அதிகரிக்கும் முடிவுடனும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி 2019ஆம் ஆண்டில் 5%ஆகவும் 2022ஆம் ஆண்டில் 10%ஆகவும் 2024ஆம் ஆண்டில் எத்தனால் கலப்பு 15%ஆகவும் அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவான 2030ஐ விட 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடந்த ஜூலை மாதம் பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனாலின் அளவு 20%ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது விற்பனை செய்யப்படும் 1 லிட்டர் பெட்ரோலில் 800 மில்லி லிட்டர் பெட்ரோலும் 200 மில்லி லிட்டர் எத்தனாலும் உள்ளது. இதுகுறித்து சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதம் நடந்த நிலையில் தங்களின் வாகனங்களில் மைலேஜ் குறைந்திருப்பதாகவும் என்ஜின் மற்றும் பெட்ரோல் டேங்குகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் பாகங்கள் துருப்பிடிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் பலரும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை குவித்தனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் எத்தனால் கலப்பால் என்ஜின் பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாதது என மறுத்துள்ளது. ஆனால் எத்தனால் கலப்பால் வாகனங்களில் மைலேஜ் குறையும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட BS6 விதிமுறையில் 20% எத்தனால் கலப்பிற்கு ஏற்ப என்ஜினை வடிவமைக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதால் அதன் பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிவித்துள்ளது. ஆனால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு 10% எத்தனால் கலப்பு என்பதற்கு ஏற்ப என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டதால் கார்களில் 2% வரைக்கும், பைக் உள்ளிட்ட மற்ற வாகனங்களில் 3 முதல் 6% வரைக்கும் மைலேஜ் குறையும் என குறிப்பிட்டுள்ளது. எனினும் என்ஜினில் மைலேஜ் டியூன் செய்வதன் மூலம் இதனை குறைக்க முடியும் எனவும் 30,000 கிலோமீட்டர்கள் வரை ஓடிய பிறகு ரப்பர் மற்றும் கேஸ்கட்களை மாற்றுவதன் மூலமும் மைலேஜை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் கடந்த 11 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மிஞ்சியிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே எத்தனால் கலப்பு குறித்து வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நுகர்வோர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். பயப்பட வேண்டியதில்லை, இன்ஜின் மட்டும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம், அதனால பெரிய செலவு நமக்கு வராது. கவர்மெண்ட் நல்லபடியா ஜனங்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு சந்தேகங்களை விளக்கும் போது கண்டிப்பா இதை எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆனால் 1% இருந்தாலும் இழப்புதான் என வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். 100 பெட்ரோல் போட்டு 50 ரூபாய்க்கு போகுதுன்னு நினைச்சு போவோம், பார்த்தா அது 45 கிலோமீட்டர் நின்றுச்சு அப்படின்னா அது நமக்கு லாஸ் தானே. அதனால சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, சராசரி மக்கள். ஒரு நாளைக்கே 100 ரூபா பெட்ரோல் போட வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒரு மாசத்துக்குன்னு போது அதுவே 3000 ரூபாய் ஆயிப்போச்சு. அதுவே நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதுவே பெரிய ஒரு லாஸா தான் இருக்கும். ஏற்கனவே பெட்ரோல் விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் இருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலில் எரியும் தன்மை பெட்ரோலை விட குறைவு என்பதால் மைலேஜ் சற்று குறைவது இயல்புதான் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர்.